viewers, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான மேக்ரம் பர்ஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்கலாம். இது போடுறது ரொம்ப ஈஸி. நார்மலான பைப்பிங் நாட் யூஸ் பண்ணியே இந்த பேக் வந்து ரொம்ப அழகா போட்டுறலாம். இது போடுறதுக்கு எனக்கு ப்ளூ கலர்ல ஹாஃப் ரோலும் இந்த மேங்கோ எல்லோ கலர்ல ஹாஃப் ரோலும் தேவைப்படுது. நீங்க இந்த டிசைன் யூஸ் பண்ணி பெரிய பேக்ஸ் எல்லாம் கூட போட முடியும். உங்களுக்கு வந்து பெரிய சைஸ்ல பேக் தேவைப்பட்டது அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த டியூட்டோரியலும் போடுறேன். இந்த மாதிரியான பேக்ஸ் எல்லாம் நீங்க வாங்க விருப்பப்பட்டீங்க அப்படினாலும் அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதோட லென்த் வந்து 7.5 inches இருக்கு. உயரம் வந்து 4 inches இருக்கு. உங்க ஊர்ல வந்து இது மாதிரியான மேக்ரம் கார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதுல வந்து சேட் பண்ணி சொல்லுங்க. ரேட் டீடைல் எல்லாம் நாங்க வந்து கேட்டலாக்ல போட்டு வச்சிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரியான மேக்ரம் பர்ஸ் எல்லாம் நீங்க வந்து தொடர்ந்து போட கத்துக்கணும் அப்படின்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணவும் மறக்காதீங்க. உங்களுக்கு வந்து மேக்ரம்ல வந்து என்னென்னலாம் போட சொல்லி தரணும் அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இப்ப வாங்க இந்த அழகான மேக்ரம் பர்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 2 கலர்ல மேக்ரம் கார்டு எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஹாஃப் ரோல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டர், சீசர், இதுதான் வந்து இந்த பேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இந்த மேக்ரம் பர்ஸ் போடுறதுக்கு ப்ளூ கலர்ல 20 கார்ட்ஸும் எல்லோ கலர்ல 20 கார்ட்ஸும் நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கார்ட்ஸும் 120 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க பேக் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து 2 கார்டு எடுத்துட்டு நம்ம ஈக்குவலா மடிச்சுக்கணும். ஈக்குவலா மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ரைட் சைடு இருக்கிற கார்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஷேப்ல வச்சு பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு பின் பக்கமாக எடுத்துட்டு போய் இந்த மாதிரி லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இதை வந்து மெதுவாக நம்ம வந்து டைட் பண்ணணும். சென்டரில் பிடிச்சிட்டு நம்ம டைட் பண்ணலாம். இந்த மாதிரி டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை வந்து இந்த மாதிரி பின் பக்கமாக எடுத்துட்டு போய் இந்த லூப் வழியாக எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா கார்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ஸ்கொயர் நாட் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஸ்கொயர் நாட் போட்டு வச்சுருக்கேன். எல்லோ கலரில் வந்து எனக்கு வந்து 10 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ப்ளூ கலரில் 10 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இனி வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து எல்லோ கலரில் ஒரு நாட்டும் ப்ளூ கலரில் ஒரு நாட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்கம் வச்சுட்டு இதில் இருக்க 2 கார்ட்ஸையும் இதில் இருக்க 2 கார்ட்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்டரில் 4 கார்ட்ஸ் இருக்குது. இதையும் அதே போல் ஸ்கொயர் நாட் போடலாம். ரைட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி வச்சுட்டு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இனி அடுத்த ஸ்டெப் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை மேலே வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதை வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணும். அடுத்து வந்து எல்லோ நாட் எடுத்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு இதிலேருந்து 2 கார்ட்ஸையும் இதிலேருந்து 2 கார்ட்ஸையும் எடுத்துட்டு நம்ம நாட் போடலாம். சேம் அதே ஸ்கொயர் நாட் தான், வேறு சேஞ்சஸ் இல்லை. இந்த சுற்று ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்கொயர் நாட்ஸ் தான் போட போகிறோம். இப்போ இந்த எல்லோ நாட்டையும் ப்ளூ நாட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்து எல்லோ கலர் பக்கத்தில் ப்ளூ நாட் வச்சு ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதிலேருந்து 2 கார்டும் இதிலேருந்து 2 கார்டும் எடுத்துட்டு நம்ம இந்த லூப்புக்குள்ளே விரல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ரொம்பவும் டைட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ வந்து சென்டரில் இருக்க கார்ட்ஸை இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த சுற்றுலா ஜாயின் பண்ணணும். ஒரு எல்லோ நாட் ஒரு ப்ளூ நாட் இதே மாதிரி மாற்றி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 20 நாட்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து இதை வந்து நம்ம வந்து ரவுண்டாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டையும் லாஸ்ட் நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான். இதில் 2 கார்ட்ஸ் எடுத்துக்கணும், இதில் 2 கார்ட்ஸ் எடுத்துக்கணும். இதில் ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். ஸ்கொயர் நாட் போட்டேன். இது வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இனி வந்து இந்த 2 நாட்ஸுக்கு இடையில வந்து நம்ம நாட் போடலாம். இப்போ நமக்கு சிங்கிள் கலரில் தான் நாட் வரும்.
இப்போ வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த எல்லோ கார்ட்ஸையும் லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லோ கார்ட்ஸையும் நம்ம எடுத்து நாட் போடணும். இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு எல்லோ நாட் கிடைச்சிருச்சு. இனி அடுத்து வந்து 2 ப்ளூ கார்டும் லெஃப்ட் சைடு இருக்கிற 2 ப்ளூ கார்டும் எடுத்து நம்ம நாட் போடலாம். இந்த சுற்று ஃபுல்லாகவே நமக்கு எல்லோ தனியாகவும் ப்ளூ தனியாகவும் நமக்கு நாட்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ப்ளூ நாட் கிடைச்சிருச்சு. இனி அடுத்து எல்லோ நாட் போடலாம். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 3rd லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். ஃபுல்லாக இந்த சுற்று ஃபுல்லாக நான் வந்து சிங்கிள் கலரில் நாட் போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம வந்து டிசைன் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் நாட்டில் இருந்து 2 கார்ட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் நாட்டில் இருந்து 2 கார்ட்ஸ் எடுத்துக்கணும். மீதம் இருக்க கார்டு எல்லாம் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சிடுங்க. அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இனி வந்து இந்த ப்ளூ கலர் கார்டு மேலே எல்லோ கலர் கார்டால் நம்ம பைப்பிங் போடலாம். இந்த ப்ளூ கலர் கார்டை வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த எல்லோ கலர் கார்டை வந்து இதில் சுற்றி பைப்பிங் போடலாம். இப்போ ஒரு கார்டில் வந்து நான் 2 பைப்பிங் போட்டேன். இனி அடுத்து இருக்க ப்ளூ கார்டால் அடுத்து இருக்க ப்ளூ கார்ட்லேயும் நம்ம வந்து பைப்பிங் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த 2 கார்ட்லேயும் நான் வந்து பைப்பிங் போட்டேன். இனி அடுத்து இருக்கிற 4 கார்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எல்லோவில் 2 கார்டும் ப்ளூவில் 2 கார்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இந்த எல்லோ கலர் கார்ட் மேலே நம்ம வந்து ப்ளூ கலர் கார்ட்ஸால் பைப்பிங் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் கார்ட் மேலே எல்லோ பைப்பிங் போட்டோம். இப்போ வந்து எல்லோ கார்ட் மேலே ப்ளூ பைப்பிங் நம்ம போடலாம். இப்போ 2 பைப்பிங் போட்டேன். இனி அடுத்து வந்து இந்த 2 ப்ளூ கார்டில் நம்ம எல்லோ பைப்பிங் போடலாம். 4 கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு பைப்பிங் போட்டுவாங்க. இந்த ப்ளூ கார்டை வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு எல்லோ கார்டால் பைப்பிங் போட்டு வரலாம். இந்த சுற்று ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி தான் போட்டு வரணும். 2 எல்லோ பைப்பிங் 2 ப்ளூ பைப்பிங் இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். இந்த மாதிரி நான் பைப்பிங் போட்டேன். இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம போட்டு வந்தோம். இனி அடுத்த சுற்றில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் நம்ம போட்டு வரலாம். இப்போ வந்து 2வது சுற்றில் வந்து இதில் வந்து ப்ளூ கலரில் 4 கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ரைட் சைடு இருக்கிற கார்டை நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம பைப்பிங் போடலாம். இதுவும் அதே மாதிரியே 2 பைப்பிங்ஸ் போடணும். இப்போ 1 பைப்பிங் போட்டேன். இனி அடுத்த கார்டு எடுத்துட்டு இன்னொரு பைப்பிங் போட்டுடலாம். இப்போ ஒரு கார்டில் பைப்பிங் போட்டேன். இனி அடுத்த கார்டு எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இதுலேயும் 2 பைப்பிங் போடலாம். இப்போ வந்து 2 பைப்பிங் போட்டேன். இதில் பாருங்க, இந்த பைப்பிங் வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது, இந்த பைப்பிங் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து இந்த சுற்று ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும். இப்போ அடுத்த பைப்பிங் நான் காட்டுறேன். இப்போ 4 எல்லோ கார்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். இதில் 4 எல்லோ கார்ட்ஸ் எடுத்துட்டு இப்போ நம்ம ரைட் சைடு இருக்கிற கார்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த 2 கார்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், இதால் பைப்பிங் போடலாம்.
இந்த சுற்றில் வர்ற பைப்பிங் எல்லாமே நமக்கு வந்து லெஃப்ட் பார்த்த மாதிரி வரும். இந்த மாதிரி பைப்பிங் கிடச்சிருச்சு. இனி அடுத்த எல்லோ கார்டு எடுத்துட்டு இதுலேயும் அதே மாதிரி நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பைப்பிங் கிடச்சிருச்சு. இந்த சுற்று ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம போட்டு வரணும். இப்போ அடுத்த 4 கார்ட்ஸ் எடுத்துட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ரெண்டாவது சுற்று நான் இந்த மாதிரி போட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கு. செகண்ட் இருக்கிற லைன் வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேர்ட் லைன் வந்து நமக்கு வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி நம்ம போடணும். இப்போ 2 ப்ளூ கலர் கார்டையும் 2 எல்லோ கலர் கார்டையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் கார்டு மேலே நம்ம வந்து எல்லோ கலர் கார்டால் பைப்பிங் போடலாம். இந்த ப்ளூ கலர் கார்டை வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி போட்டு வரணும். இந்த மாதிரி போட்டு வரும்போது பைப்பிங் வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி வரும். கிராஸாகவும் வரும். எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கிராஸாகவும், ப்ளூ கலரில் இருக்கிறது கிராஸாகவும் இந்த மாதிரி வரும். இந்த சுற்று ஃபுல்லாக நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு போடணும். இப்போ 2 பைப்பிங் போட்டேன். அதே போல் அடுத்தடுத்து 2 ப்ளூ கார்ட்ஸ்லேயும் 2 எல்லோ கார்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து பைப்பிங் போடணும். இப்போ வந்து எல்லோ கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ப்ளூ கார்ட்ஸால் பைப்பிங் போடலாம். இதுவும் அதே ஆங்கிளில் பார்த்த மாதிரி தான் வரணும். ரைட் சைடு பார்த்த மாதிரி வரணும். இப்போ ப்ளூ கலர்லேயும் 2 பைப்பிங் போட்டேன். இப்போ இந்த சுற்றுல எல்லாம் இந்த மாதிரி பைப்பிங் வரும். இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. இதே மாதிரி ஒரு சுற்று வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு போடணும், ஒரு சுற்று வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பர்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இவ்வளோ தூரம் நான் போட்டிருக்கேன். இந்த டிசைனில் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 டிசைன் வருது. இந்த பக்கம் ஆங்கிள்லையும் இந்த பக்கம் ஆங்கிள்லையும் 2 பக்கம் ஆங்கிள்லையும் நமக்கு வந்து பைப்பிங் வந்திருக்கு. இதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 7 லைன்ஸ் வருது. இனி வந்து நம்ம வந்து பேஸ் ஜாயின் பண்ணலாம். பேஸ் வந்து நம்ம வழக்கமாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் சென்டரில் இருக்க 2 கார்டு எடுத்துக்கணும். அடுத்து இருக்க கார்டில் நம்ம வந்து நாட் போடக்கூடாது. அதை வந்து உள்ளே விட்டுறணும். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க கார்டில் நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போட்டு அந்த கார்டை வந்து நம்ம வந்து உள்ளே விட்டுறணும். அடுத்து இருக்கிற கார்டில் வந்து நம்ம போடக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்கிற கார்டில் நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போடலாம். இதே மாதிரி ஒரு கார்டு விட்டுட்டு இன்னொரு கார்டில் தொடர்ச்சியாக நம்ம போட்டு வரணும். நமக்கு வந்து சென்டரில் வர்ற கார்டு வந்து பத்தாம போச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். உள் பக்கமாக நான் வந்து திருப்பிட்டு எல்லா கார்ட்ஸையும் உள் பக்கமாக நான் ஒட்டிட்டேன். இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே டிசைனை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி இன்னும் பெரிய டிசைன்லாம் நீங்கள் போட முடியும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெரிய பேக்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.